அக்கௌண்ட்ஸில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டரில் 6th சம். Prakash and Supriya were partners who shared profits and losses in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash amount 3 lakh and Supriya amount 2 lakh on 1st July 2018. Prakash introduced additional capital of amount 60,000. Supriya introduced additional capital of amount 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entry. இப்போ calculate the interest on capitalனு போட்டு ஃபஸ்ட் பிரகாஷோடது நம்ம போடுறோம். பிரகாஷில் ஓப்பனிங் கேபிட்டல் வந்துட்டு அவனுக்கு 3 லேக் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு 3 லேக் கொடுத்துருக்காங்க கொஷினில். அது நம்ம 3 லேக் போட்டுக்கிறோம். 6% கொஷினில் இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். இப்போ 3 லேக் இன்ட்டு 6/100 போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணால் 18,000. நெக்ஸ்ட் வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல் வந்துட்டு 9 மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் 9 மந்த் அப்படின்னா, இப்போ பிரகாஷ் வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல்னு சொல்லி நம்மளுக்கு ஜூலை 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஜூலை 1 இன்ட்ரடியூஸ் பண்ணி மார்ச்சில் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அப்போது நம்ம ஜூலை 1 நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அப்போது நம்மளுக்கு 9 மந்த் வருது. ஸோ அதனால தான் நம்ம 9 மந்த் போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 66,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 9/12. அந்த 9 மந்த்து இங்கே போட்டுக்கிறோம் பை 12. டோட்டலாக எத்தனை மந்த் இருக்கோ அதை 12 மந்த்தாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்துட்டு 60,000 இன்ட்டு 6/100 கேல்குலேட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் கூட இன்ட்டு 9/12 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,700 வரும். இப்போது 18,000ஐயும் 2,700ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20,700 பிரகாஷோட ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பிரகாஷ் இது சுப்ரியாவோடது என்ன அப்படின்னு அதே தான். ஓப்பனிங் கேபிட்டல் அவனுக்கு 2 லேக் கொடுத்தாங்க. 2 லேக் இன்ட்டு 6/100 போட்டு இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12,000. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் வந்துட்டு 30,000 நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஏன் 6 மந்த் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே டியூரிங் தி இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு அங்கே மந்த்து கொடுக்கவே இல்லை. எந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுக்கல. அப்போது நம்ம வந்துட்டு இப்போது மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு மந்த் வந்துட்டு 12 மந்த்தை நம்ம எப்படி 2ஆக பிரிப்போம் அப்படின்னா 6 இன்ட்டு 6 அப்படி தான் பிரிப்போம். அதனால் அது ஆஃபை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் 6/12னு போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 30,000 இன்ட்டு 6/100 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அமௌண்ட் கூட 6/12 போட்டுரும். அது அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 900 கிடைக்கும். இப்போ 12,000ஐயும் 900ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,900. அவ்வளோதான் சம்.